அ, அ, சிபி சார், நான் எதுவுமே பிளான் பண்ணி பண்ணல சிபி சார். நான் சொல்றத ஒரு நிமிஷம் காது கொடுத்து கேளுங்களேன். ஏன் கேட்கணும்? ஏன் கேட்கணும்ன்ற? நீ சொல்றதெல்லாம் கேட்டு தலையாட்டினதெல்லாம் போதும். நம்பினதுக்கு இவ்வளவு பெரிய நம்பிக்கை துரோகம் பண்ணுவேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. ஒத்துக்கிறேன், இப்போ ஒத்துக்கிறேன். உன்ன ஜானு ஒண்ணு சும்மா அவ்வளவு பெரிய பொசிஷன்ல உட்கார வைக்கல. எல்லாமே திறமைதான். மொத்த குடும்பத்தை ஏமாத்த தெரிஞ்ச உனக்கு கம்பெனில பொறுப்புக்கு வர முடியாதானே? சிபி சார் ப்ளீஸ், நான் யாரையுமே ஏமாத்த நினைக்கல. என் நோக்கம் எப்பவுமே தப்பா இருந்ததும் இல்ல. இத பாரு தமிழ், பேசுனது பேசி பேசி என்ன டார்ச்சர் பண்ணாத. ஒரு செகண்ட் கூட என்னால உன்னை நம்ப முடியாது. நான் இப்ப நினைச்சா கூட நேர போய் ஜானு கிட்ட எல்லா உண்மையை சொல்லி பிரச்சனை பண்ண முடியும். உன்னை இந்த வீட்டை விட்டு வெளில அனுப்பவும் முடியும். ஆனா என்ன பண்றது, நான் எங்க அப்பா கிட்ட சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கேன். அதுக்காக மட்டும்தான் நான் பல்ல கடிச்சது எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு இருக்கேன். லாஸ்ட் சான்ஸ், உனக்கு ஒரு லாஸ்ட் சான்ஸ் தரேன். உன் மனசுல கொஞ்சம் கூட துரோக சிந்தனை இல்லனா, யாரையும் ஏமாத்தணுங்கிற நோக்கம் இல்லனா, நீயே நேர போய் ஜானு கிட்ட நான் இன்னார்தான், இன்னாரோட பொண்ணுதான் போய் சொல்லு. அப்ப நம்புறேன் உன் மனசுல திட்டம் இல்ல, உனக்குள்ள கொஞ்சமாவது நல்லவ இருக்கான்னு நான் நம்புறேன். அது எப்படி சார் முடியும்? முடியாது, நான் சொல்ல மாட்டேன். ஏன் சொல்ல மாட்டேன்? ஏன்னா எங்க அம்மாவும் எங்க அப்பாவும் எந்த தப்புமே பண்ணல. தப்பு பண்ணாம 25 வருஷம் தண்டனை அனுபவிச்சது போதும். செய்யாத தப்புக்கு தண்டனை அனுபவிக்கிறதுக்கு ஒரு அளவு இருக்குல்ல. அவங்க மேல வீண் பழி விழுந்திருக்கு. கண்டிப்பா ஒரு நாள் அந்த வீண் பழியை தொடச்சு அவங்களுக்கும் நடந்த தப்புக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு நான் நிரூபிப்பேன். ஜனாமா கூட அவங்கள நான் சேர்த்து வைப்பேன். அப்ப நான் எல்லா உண்மையும் சொல்லுவேன். அந்த நிமிஷம் உங்களுக்கும் என் மேல நம்பிக்கை வரும். அது வரைக்கும் நான் இந்த விஷயத்துல அமைதியா தான் இருப்பேன். நீ இவ்ளோ செல்ஃபிஷா இருப்ப நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. இப்ப நீ இந்த உண்மையை சொல்லலன்னு வை, நான் வேற ஒரு உண்மையை சொல்ல வேண்டிய வரும். என்ன உண்மை சிபி சார்? உங்க அப்பா தான் என் அப்பாவோட ஆக்சிடென்ட்க்கு காரணம்னு சொல்லி உங்க அப்பாவை எங்க இருந்தாலும் தேடி கண்டுபிடிச்சு அவரை நான் ஜெயிலுக்கு அனுப்புவேன். என்ன மாடியில இருந்து புலம்பிக்கிட்டே வர? வேணாம் ஜனாமா, விடுங்க. சொன்னா நீங்க வருத்தப்படுவீங்க. சொல்லு கேடி. பாருங்க ஜனாமா, இப்பதான் கொஞ்ச நாள் தமிழ் சிபி சந்தோஷமா இருக்காங்க நம்ம நினைச்சோம்ல. ஆமா. அதெல்லாம் ஒண்ணுமே இல்ல. தமிழை நிக்க வச்சு அவன் அந்த கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கான். பாவம் தமிழ், எவ்வளவு நாள்தான் அவன் டார்ச்சர் தாங்கிட்டே இருக்கிறது. இவனுக்கு எப்படிப்பட்ட பொண்ணு வேணும்னு ஒண்ணுமே புரிய மாட்டேது ஜனாமா. தமிழோட பெஸ்டான ஒரு பொண்ணை இவன் வாழ்க்கையில சந்திக்க முடியுமா ஜனாமா? எப்பா தான் அவன் புரிஞ்சுக்க போறானோ. தமிழ், ஒரு நிமிஷம் இங்க வா. ஜனாமா, இங்க பாரு தமிழ், நீ ஒன்றும் ஃபீல் பண்ணாத. உனக்கு யாரும் இல்லைன்னு நினைக்காத. உனக்கு பிரதரா நான் இருக்கேன். உனக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் முதல் ஆளா நான் வந்து நிற்பேன். என்ன சொல்ற? எனக்கு ஒண்ணுமே புரியல கேடி. சிபி எதுக்கு உன்னை திட்டினா? எதுக்கு உன்கிட்ட கோவப்பட்டான்? நான் எல்லாமே ஜனமாட்ட சொல்லிட்டேன். நீ தைரியமா பேசலாம். என்ன கேட்க ஆள் இல்லைன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கானா? தமிழ் சொல்லு, எதுக்கு கோவப்பட்டான்? சொல்லு தமிழ். அத்தை, வேண்டாம், நான் என்ன குளிக்கல. குளிச்சுட்டு நான் சாமி கும்பிட்டுக்கிறேன். என்ன மீனா, காலையில எழுந்த உடனே குளிச்சுட்டு சாமி கும்பிடுறது இல்லையா? மணி 7 ஆகுது, என்ன நீ குளிக்கலன்னு சொல்ற? ஓ, என் மருமகிட்ட கத்துக்க.
பிரகாஷ் சும்மாவே இருக்க மாட்டியா? உன் மருமகளை பாராட்ட வேண்டான்னு சொல்லல. அதுக்காக உன் பொண்டாட்டியோட காலை வாராதரா. அது பெரிய வில்லங்கமா போய் முடிஞ்சிடும். சாரிம்மா. சாரி என்கிட்ட சொல்லாத. போய் மீனா கிட்ட சொல்லு. நீ ஏன் மாமியார் மருமக சண்டையை உருவாக்கிடுவ போல இருக்கு. அம்மா பாத்தீங்களா என் மருமகளை எவ்வளவு பொறுப்பா இருக்கா? நானே என் பையனுக்கு பொண்ணு பார்த்திருந்தாலும் இப்படி ஒரு பொண்ணை தேடி கண்டுபிடிச்சிருக்க முடியாதுமா. கரெக்டான பொண்ணைத்தான் மருமகளை ஆக்கியிருக்கீங்க. ரவா லட்டு செஞ்சுக்கிட்டு இருக்கீங்களா? சாப்பிட்டு பாக்குறீங்களா? அப்படித்தான். அம்மா நானும் பிடிக்கிறேம்மா. பிரகாஷ் நீ எதுக்கு கிச்சனுக்கு வர? இல்லம்மா நானும் பிடிக்கிறேனே. அவ்வளோ சொல்றேன், உண்மையை சொல்லு சொல்லுன்னு அதெல்லாம் காதலே வாங்காம இங்க நல்ல மருமக வேஷம் போட்டுட்டு இருக்கியா? உனக்கு இப்படிலாம் சொன்னா புரியாது தமிழ். உனக்கு புரிய வேண்டிய விதத்துல புரிய வைக்கிறேன். என்னது காலையில எழுந்து வந்து தமிழுக்கு ஒரு குட் மார்னிங் கூட சொல்லாம போறான். சிபி அப்பா ப்ளீஸ், இந்த விஷயத்துல உங்க பேச்சை என்னால கேட்க முடியாதுப்பா. நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க. நீங்க அவரை நம்பலாம், ஏன்னா உங்களுக்கு நடந்தது எதுவுமே ஞாபகத்துல இல்ல. அதே நம்பிக்கை எங்களுக்கும் வரணும்னு நினைக்கிறது தப்புப்பா. மனோ சொல்லு சிபி. 20 வருஷத்துக்கு முன்னாடி எங்க அத்தையோட ஹஸ்பண்ட் மிஸ்டர் செல்வரத்னம் எங்க அப்பாவை ஆக்சிடென்ட் பண்ணி கொல்ல பார்த்திருக்காரு. இப்போ அந்த ஆள் எங்க இருக்காருன்னு என்ன ஏதுன்னு எந்த தகவலும் இல்ல. அவர் மேல நான் இப்போ அபிஷியலா கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன். அந்த ஆள் இந்த உலகத்துல எந்த மூலையில இருந்தாலும் அவரை தேடி கண்டுபிடிச்சு சட்டத்துக்கு முன்னாடி நிறுத்தி சரியான தண்டனை வாங்கி தரணும். சிபி நீ பண்ற தப்பால அம்முக்கு எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? பிரகாஷ் சிபி எதுக்கு கண்டிக்கிற? இந்த விஷயத்துல சிபி என்ன பண்ணாலும் நான் சிபியை தடுக்க மாட்டேன்.